ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. யாருமே நம்பிக்கையோட வரவங்களுக்கு யாருமே இல்லைன்னு போனதே கிடையாது. விளக்கு போட்டீங்கன்னா 11 வாரம் விளக்கு போட்டீங்கன்னா 11வது வாரத்துல உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன். திருவொற்றியூர்ல பீச் போறதுல அங்காளம்மன் கோயில் இங்க இருக்குது. இங்க இருக்கிற அங்காளம்மனை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் போறவே போறாது. ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இந்த கோயில் தொடங்கின காலத்துல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். அம்மா வந்துட்டு இங்க என்ன கேட்டு வராங்களோ எல்லாருக்கும் யாருமே நம்பிக்கையோட வரவங்களுக்கு யாருமே இல்லைன்னு போனதே கிடையாது. இங்க முழு நம்பிக்கையோட வரவங்களுக்கு இங்க அம்மா எல்லா ஆசையும் வழங்குறாங்க. இங்க வந்துட்டு நீங்க மலையனூர் போக முடியாதவங்க அங்க வந்துட்டு அம்மாவை தரிசனம் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இங்க அம்மா கிட்ட இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு விளக்கு போட்டீங்கன்னா 11 வாரம் விளக்கு போட்டீங்கன்னா 11வது வாரத்துல உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் இருக்கு. நீங்க என்ன வேண்டி வரீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இப்ப குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க, கல்யாணம் ஆகாதவங்க வராங்க. ஆனா அம்மா கையால வந்து இங்க ஒரு கனி கொடுப்பாங்க. அம்மா அந்த கனியை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா 3 மாசத்துல கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கோயில் தொடங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் யாருமே இல்லைன்னு போனதே கிடையாது. எல்லாருமே வரவங்க மன நிம்மதியோட தான் போறாங்க, மன நிறைவோட இருக்கிறாங்க. இங்க இருந்து இல்லை, வட சென்னையில இருந்து மட்டும் வரல, கேரளால இருந்து வராங்க, லாங்ல எங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரவங்களாமே வந்து இங்க வந்துட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு போறாங்க. இங்க அம்மா வந்துட்டு இங்க பேசுவாங்க. எங்க அம்மா அங்காளம்மா வந்துட்டு அங்காளம்மாவை பத்தி சொல்லணும்னாக்கா ஒரு வார்த்தையில முடியவே முடியாது. ஏன்னா நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமும் எங்க அங்காளம்மா தான். அம்மா வந்துட்டு எவ்வளவு நல்ல இதெல்லாம் பண்றாங்களோ அவ்வளவும் நல்ல நீங்க என்ன கேட்டு வரீங்களோ அத்தனையும் அம்மா செய்வாங்க. இங்க வந்துட்டு வருஷத்துல வந்துட்டு மாசி திருவிழா நடக்கும். அந்த திருவிழா அப்பவும் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றுவாங்க. அப்ப வந்து என்ன கேட்டுக்கிட்டு வந்துட்டு அம்மா கிட்ட கனி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு யாருமே எவ்வளவு பேர் வரீங்களோ அவ்வளவு பேர் நம்பிக்கையோட நீங்க அந்த கனியை வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கல்யாணம் ஆகணுமா, தொழில் நடக்கணுமா, என்ன நடக்கணும்னு நம்பி வரீங்களோ அது அத்தனையும் எங்க அம்மா செஞ்சு வைப்பாங்க. அங்காளம்மா கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் யாரும் வெறும் கையில போனதே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மா வந்து சக்தி வாய்ந்தவங்க. நீங்க இன்னைக்கு கேட்டீங்கன்னா கூட நாளைக்கே வேணும்னா கூட எங்க அம்மா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா சக்தி வாய்ந்தவங்க. அந்த சக்தியை வந்துட்டு எல்லாருக்கும் தரத்துக்கு சக்தி அம்மா வந்து இங்க அழகா கோயில் ஒண்ணு எழுப்பி எல்லாருக்கும் பலன் அடைகிற மாதிரி இங்க செஞ்சிருக்கிறாங்க. எல்லாராலையும் நினைச்ச நேரம் மலையனூருக்கு போக முடியாது. இங்க வட சென்னையில திருவொற்றியூர்ல இங்க அம்மா இங்க பீச் ஓரத்தை கடலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நீங்க என்ன கேட்டு வரீங்களோ அம்மா கண்டிப்பா செய்வாங்க.